2024ஆம் ஆண்டு காலை 11 மணி அளவில் மூலவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிலைக்கு எதிர்ப்புறம் தலைவரின் வாகனமான கழுகு சிலை கருங்கலிலும் செய்யப்பட்டு சுமார் 50 கிலோ எடையுடனும் 1.5 அடி உயரமும் கொண்ட கழுகு சிலை வைக்கப்பட்டு சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டது. கடவுள் சிவனின் வாகனம் நந்தி, முருகனின் வாகனம் மயில், பிள்ளையாரின் வாகனம் மூஞ்சூர், அதுபோன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வாகனம் கழுகாகும். தலைவர் 43 ஆண்டுகளுக்கு முன்பே 1982ஆம் ஆண்டு கழுகு என்ற படத்தில் நடித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பறவை கூட கழுகாகும். பறவை இனங்களில் வானத்தில் உள்ள மேகத்திற்கு மேல் பறக்கும் ஒரே பறவை இனம் கழுகாகும். அதுபோன்று எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் புகழும் வானத்தில் உள்ள மேகத்தை தாண்டியது. அவரது புகழை யாரும் நெருங்க முடியாது. அந்த புகழை நெருங்க வேண்டும் என்றால் தலைவரை மேலும் ஒரு மறுபிறவி எடுத்து வந்தால்தான் முடியும். வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை வெல்ல திறனில் யாரும் கிடையாது. வாழ்க சூப்பர் ஸ்டார். ஒவ்வொரு வாகனம் இருக்குது. சிவனுக்கு நந்தி, முருகனுக்கு மயில், அது மாதிரி எங்கள் குலசாமி சூப்பர் ஸ்டார் கழுகு சில முழுக்க கருங்கல்லே பண்ணியிருக்கிறோம். 1.5 அடி உயரம், 50 கிலோ எடை உள்ளது. கழுகு பறவை இனத்திலே பார்த்தீங்கன்னா ராஜாளின்னு சொல்லுவாங்க. மேகத்துக்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரே பறவை கழுகு. ஏன்னா சூப்பர் ஸ்டாராக 50 ஆண்டு காலமாக சினிமா துறையில் நம்பர் 1 இருக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக அவர் புகழ் பரவி இருக்கு. அதை குறிப்பிடும் வகையில் தான் அந்த கழுகு சிலையை என்ன பண்ணியிருக்கோம், ரஜினி அருள்மிகு ரஜினி கோயிலில் வச்சிருக்கிறோம். 1981 தலைவர் கழுகுன்ற படம் நடிச்சிருக்காரு. இது கூடுதல் சிறப்பாகும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை தான் தலைவருக்கு ராகவேந்திரா கோவிந்த நாள். தலைவருடைய படம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறது வியாழக்கிழமை தான் ஆகும். அதை முன்னிட்டு அருள்மிகு ரஜினி சிலைக்கு முன்னாடி, மூலவர் ரஜினி சிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கழுகு சிலையை வச்சு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. கடந்த ஒரு வருஷமா நீங்க இந்த அபிஷேகம் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரஜினிக்கு. அவர் ரஜினி சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அழைப்புகள், இந்த மாதிரி என்ன ரிசல்ட் எப்படி இருக்கு? இன்னும் தலைவர்கிட்ட இருந்து எந்த அழைப்பு வரல. கண்டிப்பாக அழைப்பார் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கார்த்திக்.